Don't lose your hope. Things can be changed even at the last minute. உங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதீர்கள். கடைசி நொடியில் கூடிய மாறிய ஆட்டங்கள் இங்கு ஏராளம் உண்டு. டேவிட்னு ஒரு ஐடி எம்ப்ளாயி, அவனை வேலையை விட்டு தூக்குறதுக்கு கையில் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இன்னும் 3 மாதம். தன்னை வேலையை விட்டு தூக்குனதுக்கப்புறம் தன்னோட காருக்கு, வீடுக்கு, தன்னோட குடும்ப செலவுகளுக்கு எப்படி என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு அவனோட கம்பெனிலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்டை அவன் 2 மாதம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். கரெக்டாக ப்ரெசன்டேஷனுக்கு 2 வாரம் இருக்கையில் அவனோட கம்ப்யூட்டரில் வைரஸ் அட்டாக் ஆகி டோட்டலாக அவனோட ப்ராஜெக்டே கொலாப்ஸ் ஆகிடுது. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன யோசிச்சுருப்போம்? பிளாங்காக இருந்திருப்போம். பட் ஆனால் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்ன அப்படின்னா, அவன் எந்த ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சாலும் நோட்பேடில் எழுதி வைக்கிறது வழக்கம். அப்படி நோட்பேடில் எழுதி வைக்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அது செஞ்சதுக்கான பார்க்குறான். அதுலேருந்து அவனுக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னு தெரியுது. அந்த தப்பை அவன் சரி பண்ணுறான். மறுபடியும் தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட இருந்து லேப்டாப்பை வாங்குகிறான். தான் டீட்டெயிலாக நோட்பேடில் எழுதி வச்சிருந்த அந்த குறிப்புகள்லாம் பார்த்து அந்த ப்ராஜெக்டை 2 வாரம் இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைச்சி அந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணுறான். கரெக்டாக ப்ரெசன்டேஷன் டேட் அன்னைக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறான். அந்த ப்ரெசன்டேஷன் பார்த்த ஃபாரின் கிளைண்ட்டு ஒரு பரிசு கொடுக்குறாரு. என்னென்னா, அந்த கம்பெனிலேருந்து அவர் வேலையை விட்டு தூக்குறாரு. அதுக்கு பதிலாக அவரோட கம்பெனிக்கே இவனை வேலைக்கு எடுத்துக்கிறாரு. அவன் இப்போ வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட 10 மடங்கு அதிகமாக ஃபாரினில் அவன் சம்பளம் வாங்க போகிறான். எப்படி டேவிட் தன்னோட நம்பிக்கையை கையை விடாமல் கடைசி வரைக்கும் உழைச்சானோ, அதே மாதிரி நம்மளோட நம்பிக்கையை கையை விடாமல் கடைசி வரைக்கும் நம்ம உழைச்சோம் அப்படின்னா நம்ம உழைப்புக்கான பலன் நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.